அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 98455177. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பேக் ஸ்டேஜ்ல நீங்க படக்கூடிய கஷ்டங்கள். ஆடியன்ஸ் இந்த பசங்களாம் வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க, பின்னாடி வர்றது, யூரின்லாம் பாஸ் பண்ணாங்க, இதெல்லாம் போக முடியாது, அங்க போனா வேணும்னே வருவாங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஆபாச வார்த்தைகள் அவங்க விரும்புறனாலே சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது. ஏன் அப்படின்னு சில கேள்விகள் வருது. நாங்க வேணும்லாம் பேச மாட்டோம், இந்த மாதிரி அசிங்கர்களுக்கு பிடிக்கும், டபுள் மீனிங் தான். நாங்க வந்து அப்படியே அசிங்கமெல்லாம் கேட்க மாட்டோம், அது ஒரு முற்றுப்புள்ளி வச்சுதான் பேசுவோம். நாங்க ஆபாசமா நடிக்கணும் அப்படிலாம், எங்களுடைய குடும்ப கஷ்டத்துக்காக நாங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கோம், அவ்வளவுதான். உங்களை மாதிரி நாங்களும் வந்துட்டு மனுஷன் மாதிரிதான், ஏன் பிள்ளைங்களை பண்றீங்கன்னா கேள்வி கேட்டிருக்கோம். நாங்க பொண்ணுனாவே தப்பா தான் பாக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. இல்ல, அவங்க வீட்டுல அக்கா தங்கச்சி எல்லாம் இருப்பாங்க, எனக்கு முடிஞ்ச அட்வைஸ் பண்ணலாம், அதுக்காக வந்துட்டு நீ இன்சல்ட் பண்ண கூடாது. இல்ல, இவ்வளவு கலகலப்பா பார்த்த சாந்தியோட வாழ்க்கையில இன்னும் பிரேக் ஆன விஷயங்கள் ஏதாவது, சம்பவங்கள் ஏதாவது? கண்டிப்பா இருக்கு. பாப்பாவுக்கு வந்து கரெக்டா 5 வயசு, ஸ்கூல் சேர்க்கணும்னு ஒரு 2 நாள் டிஃபரெண்ட்ல பேசிட்டு இருக்கப்பவே பாப்பா வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டா. அவ போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க. எனக்கு ரொம்ப முடியல, நான் 3 வருஷம் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தேன். நான்லாம் இப்ப இங்க உட்காந்து பேசணும்னு நிச்சயமே இல்லைண்ணா. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பட்டி தொட்டிலாம் கலக்கிட்டு இருக்கக்கூடியவங்க. இவங்களை பத்தி நிறைய இளைஞர்கள் நிறைய விஷயங்கள் பேசினாலுமே கூட இவங்களோட அந்த இன்னொரு முகம்னு ஒண்ணு இருக்கும், இவங்களோட வாழ்வியல்னு ஒண்ணு இருக்கும், அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம இங்க வந்திருக்கோம். இவங்களை துவரங்குறிச்சி சாந்தின்னு சொல்றதா, இல்ல மணப்பாறை சாந்தின்னு சொல்றதா, இருந்தாலும் நாடக கலைஞர்கள் எப்பவுமே நம்ம தொடர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயத்துல சாந்தி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு சத்தியமா தெரியலமா, எனக்கு வேற யார்கிட்டயும் பேசுற மாதிரிதான் இருக்கு. ஸ்டேஜ்ல உங்களை பார்த்து நம்ம சாந்தியா இவங்க அப்படின்ற மாதிரி மேக்கப்லாம் இருக்கனால ஒரு மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். இப்ப நார்மலா இருக்கும், அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய மேடைகள் உங்களை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கூட அந்த சலிப்பு இல்லாம எவ்வளவு நேரம்னாலும் உங்களோட கலையை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு எங்களோட வாழ்த்துக்களோட நாங்க தொடங்குறோம். யாரு இந்த சாந்தி? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எப்படி நாடக உலகத்துக்கு வரீங்க? நாடகம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அக்கா வந்து டான்ஸரா இருக்காங்க, அதாவது அவங்கதான் என் குருன்னு சொல்லலாம். வந்துட்டு என்னுடைய குரு அவங்கதான். பட் எனக்கு வந்து நாடகம் இன்ட்ரெஸ்ட்னா அவங்கள பார்த்து எனக்கு வந்தது. அக்கா பேரு சத்தி பிரியா. அவங்க மதுரை டான்ஸரா இருக்காங்க, பெரிய டான்ஸரா இருக்காங்க. அவங்க வந்துட்டு நான் அங்கதான் வந்துட்டு அடிக்கடி வர அக்காவை பாப்பேன் ஸ்டேஜ்ல தான். அவங்க ஸ்டேஜ் நடிச்சிட்டு இருக்கப்ப நான் பாக்குறப்ப எனக்கு சில ஆசைகள்லாம் வந்திருக்கும். நான் நிறைய போகும்போது ரொம்ப ஆசைப்படுவேன், நம்மளும் போலாமா அப்படின்லாம். நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்ப. பட் எனக்கு இந்த ஃபீல்ட்ல வரணும்லாம் அவ்வளோக்காக விருப்பம் இல்லை, நல்லா படிக்கணும்லாம் ஆசை இருந்துச்சு. ஆனா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி நாங்க வந்து 5 பேரு. நான் தான் மூத்த பொண்ணு. இன்னும் 3 பாப்பா இருக்காங்க, ஒரு தம்பி இருக்கான். லாஸ்ட் தான் தம்பி. கஷ்டப்படுறப்ப அப்பா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம், சாப்பாடுக்கே இல்லாம கஷ்டப்பட்டோம். அவ்வளவு கஷ்டப்படுறப்ப வந்துட்டு அப்பா ஆக்சிடென்ட் ஆனோடனே வந்துட்டு அப்பாலாம் பொழைக்க மாட்டாங்க அப்பெல்லாம் ரொம்ப எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மன கஷ்டம் தாங்காம நான் 7th படிக்கும் போதே அப்பா ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. ஒரு 12 வயசு இருக்கும். அப்பதான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன், அப்பதான் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். அப்பா அப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எங்களை வந்து பாத்துக்கல, அவ்வளோக்கா எங்களுக்கு கை கொடுக்கல. அப்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றப்ப சரி அம்மா இந்த ஃபீல்ட்ல எனக்கு பிடிக்கும், நாடகம்னா ரொம்ப பிடிக்கும், விரும்பி பார்ப்பேன், எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் ரொம்ப சொல்லணும்னா எங்க அப்பாக்காக தான் இந்த ஃபீல்டுக்கு நம்மக்கே வந்தேனே. எனக்கு ரொம்ப படிக்கணும்லாம் ஆசை. ஏன்னா எங்க அப்பா அப்படின்னா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்பானா எப்படி சொல்ற, ரொம்ப கஷ்டம். இந்த கிணறு வெட்டிட்டு இந்த மாதிரிலாம் காட்டுல போய் வேலை எல்லாம் பார்த்துட்டு, ரொம்ப விவசாயம்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா வந்து கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பாக்காக நான் ஃபீல்டுக்குள்ள இறங்கிட்டேன். அப்பாக்காக வந்துட்டு அப்படி நானும் வந்துட்டு அங்கதான் மதுரை நாடகம் ஆடிட்டு இருந்தேன், கலண்டர் போட்டு அங்க நாடகம் ஆடிட்டு இருந்தோம். அப்ப வந்துட்டு எல்லாமே நல்லா கை கொடுத்தாங்க. எல்லாருக்குமே என்ன பிடிக்கும், நானும் எல்லாருமே நல்லா பாசமா பேசி வைப்பேன், யாரையும் பகிச்சுக்கிட்டது கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். பெருசா எதுவும் ஆசைப்பட்டது நடந்தது கிடையாது. நிறைய ஆசைப்பட்டிருக்கேன், பட் லைஃப்ல நிறையவே நடந்ததே கிடையாது. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் நானு. அதுக்கப்புறம் வந்துட்டு லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன். லவ் மேரேஜ்னா அதுக்கப்புறம் 2 பாப்பாக்கு அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. எந்த வயசுல நீங்க நாடக உலகத்துக்கு? கரெக்டா 12 வயசு நான் வர்றப்ப. 12 வயசுல வந்துட்டேன். அப்பா மட்டும் தான் இருந்தாங்களா இல்ல அப்பா அம்மா எல்லாமே இருந்தாங்க. அப்ப வந்துட்டு நானு 2வது பாப்பா 3வது பாப்பா தான் பிறந்திருந்தாங்க அப்ப வந்துட்டு எங்களுக்கு. அப்பதான் வந்து அப்பா ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. அப்ப வந்து ஸ்கூல் போயிட்டு நான் நாடகத்துக்கு போவேன். நாடகம்னா வந்துட்டு எனக்கு வந்து என் ஸ்கூல் டீச்சர்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. எப்படின்னா வந்துட்டு நான் இங்க இருந்து ரொம்ப தூரம் மதுரைக்கு அங்கிட்டுலாம் போயிட்டு நாடகத்துக்கு போயிட்டு நான் ஸ்கூல் போயிருக்கேன்.
ம். போயிட்டு எனக்கு வந்து சார் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டைமிங்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணாங்க உண்மைக்கே. ம். அது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னை பாராட்டுவாங்க ஸ்கூல்லயே பரவாயில்ல. அதாவது ஃபேமிலினா ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாரி அவங்களுக்கு தெரியும்ல. அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாரி ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி. அப்ப அந்த ஃபீல்டு கரெக்ட்டா 12 வயசு நடந்து நான் உள்ள போம்போது. ஆ. அப்பையிலேருந்து கஷ்டம். அப்பலாம் பயப்படுவேன். ரொம்ப ஸ்டேஜ்லலாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். இப்ப எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ம். ம். வெளிய ஸ்டேஜுக்கு போனாவே இந்த பசங்க, இந்த ஆளுங்கள ஆடியன்ஸ்லாம் வந்துட்டு விசில் தர்றது, இந்த ஆரவாரப்படுத்துறதுலாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். பயப்படுவேன். ம். நெறைய மேல அழுதுருக்கேன் சொல்லப்போனா. ம். வெளியவே மாட்டேன்னுலாம் அழுதுருக்கேன். அவ்ளோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த நாடகத்துக்கு வந்துட்டு நான் உள்ள வந்துட்டு வர்றப்ப. ஓகே. ஆனா உண்மைக்கே இப்ப எனக்கு அந்த நாடகம் தான் உண்மையா ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கேன் நான் அப்படின்றது வந்து நாடகத்தினால தான். இந்த பக்கத்துல இருக்கக்கூடியவங்க, அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள், அதெல்லாம் எப்படி சாந்தி எடுத்துக்கிறாங்க? அது அந்த பார்வை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பா. என்னெல்லாம் என்ன மாரியான ஒரு பார்வை இருக்குன்னு நினைக்கிறீங்க? சில பேர் எப்படி எல்லாமே ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. நீங்க நெறைய உண்மையே காயப்படுத்திருக்காங்க ஆனா. ஓகே. நான் சின்ன வயசுலன்னா ஒரு 17 வயசு அப்பல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாரி பேசுனாங்க. இவளாம் அப்படி இந்த ஃபீல்ட்லாம் போறா, இவர் தப்பானவ இந்த மாரிலாம் கூட பேசியிருக்காங்க. எங்க ம். ஊர்லலாம் ஒரு மாரி கிராமம்னா அப்படிதானே பொதுவாவே. ஆனா வந்துட்டு நான் அதெல்லாம் எடுத்துக்கல. நமக்கு நம்ம உண்மையா இருக்கோமா? நமக்கு நம்ம கரெக்ட்டா இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல்ட்ல நான் இறங்கிட்டேன். ம். அப்பலாம் அப்பா தான் கூட வருவாங்க. அப்பா எப்பயுமே அப்பா கூட கூட்டிட்டு போயிடுவேன். ம். ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்பாவுக்கு வந்து சரி பண்ணி அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்பா எப்பயுமே என் கூட வந்துருவாங்க. அப்பா வந்து கூட கூட்டிட்டு போயிட்டு நாங்க அப்பாவும் நானும் தான் போவோம். போயிட்டு நாடகம் முடிஞ்சுட்டு காலைல திருப்பி வந்துருவோம். அப்படிதான் இருந்தோம். அப்பலாம் நெறைய பேர் வந்து எங்க அப்பாவ வந்துட்டு அப்பா போய் ஒருத்தவங்கட்ட போய் கடன் கேட்பாரு. ரூ. 10 கேட்டா கூட ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாங்க. ம். 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 நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு அது புடிக்காது. எங்க அப்பா இன்சல்ட் பண்ண எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்ப நான் என்னுடைய வைராக்கியம் வச்சு தான் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். ம். அப்ப வந்துட்டு எங்க அப்பா ஒருத்தவங்க வந்து ஒரு ரூ. 10 கேட்கிறப்ப எனக்கு பெருமையா இருந்தது. சரி. இதுவரைக்கும் எத்தன மேடைகள் ஏறி இருக்கீங்கன்னு ஏதாவது கணக்கு இருக்கா? அதெல்லாம் கணக்கு எப்படி சொல்றது? இப்போ ஒரு 15 வருஷம் ஆயிட்டு. ம். 4 ஃபீல்டு வந்துட்டு. 15 வருஷம். 15 வருஷம். இவ்வளவு பாசிட்டிவா இருக்கலாமா? பேக் ஸ்டேஜ்ல நீங்க படக்கூடிய கஷ்டங்கள், ஒவ்வொரு ஊருக்கும் போகும்பொழுது அங்க ஒரு கழிப்பறை வசதிகளோ, நிறைய விஷயங்களோ நம்ம நிறைய எதிர்பார்க்கிற விஷயங்கள் இருக்கு. கிடைக்காது. கண்டிப்பா. அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் ஒரு பெண் கலைஞரா நீங்க உங்களோட அது எப்படி வாழ்க்கையில எல்லாருமே சொல்றதுன்னா, படக்கூடிய இப்ப கஷ்டம்? நம்ம நாடக மேடை அப்படின்னா, மேடைனா கலையரங்கம் அப்படின்னா பிரச்சனை இல்ல. நாங்க உள்ள ஸ்கிரீன் போட்டுக்குவோம். உள்ள யாரும் வரமாட்டாங்க. அந்த மாரி எங்களுக்கு எங்க ஆளுங்க பாதுகாப்பா இருப்பாங்க. அந்த மாரி. ஆனா இதுவே வந்துட்டு நெறைய ஊர்ல வசதிகள் இல்லாம வந்துட்டு கீத்து கொட்டையெல்லாம் ம். ம். போட்டிருப்பாங்கல்ல. அப்பலாம் வந்து இந்த மாரி இன்சல்ட் பண்ணுவாங்க தான். ஆடியன்ஸ் இந்த பசங்கலாம் கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுவாங்க. பின்னாடி வர்றது. ம். இந்த மாரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். யூரின்லாம் பாஸ் பண்ணாங்க இப்படிலாம் போ முடியாது. அங்க போனா வேணும்னே வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ம். அப்பலாம் வந்துட்டு அப்ப யாராவது துணைக்கு எங்க ஆளுங்கள்ல அக்கா, தங்கச்சி யாராச்சும் இருந்தா கூட்டிட்டு போவோம். இல்லன்னா எங்க கூட நடிக்கிறவங்க யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ம். கூட்டிட்டு ம். போயிட்டு. இல்லன்னா நாங்க ஊருக்காரங்கள்ட்ட போய் சொல்லிடுவோம். இந்த மாரி எங்களுக்கு இந்த மாரி எதுவுமே கிடையலப்பா. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்போம். ம். அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி குடுப்பாங்க. ஏதாவது பக்கத்துல வீடு இருந்துச்சுனாக்க, அங்க ஏதாவது யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அந்த மாரி பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஓகே. ஏன்னா இதுவரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு பார்வை எப்படி இருக்குன்னா, நாடக மேடையில் பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அவங்களுக்கு சுதந்திரம் இல்ல, பாதுகாப்பு இல்ல. இல்ல. இன்ன வரைக்கும் அது உங்களுக்கு அந்த வசதிகள் எதுவுமே இல்லையா? ஓரளவுக்கு இருக்குன்னா, ஓரளவுக்கு அமைச்சு குடுத்துருக்காங்க. நெறைய ஊர்ல இப்ப வந்துட்டு நெறையவே கலையரங்கம்லாம் கட்டிட்டாங்க. நெறையவே மாத்திட்டாங்க. இப்பலாம் எங்களுக்கு வந்து அதிகபட்சம் வந்து ஸ்டேஜ் மேடை கலையரங்கத்துக்கு பின்னாடியே பாத்ரூம் செட் பண்ணி குடுத்துடுறாங்க. ம். ம். இவ்வளவு பாசிட்டிவா இருக்கு. இவ்வளவு கண்டிப்பா. விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த கண்டிப்பா. ஆபாச வார்த்தைகள் அது அது ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா அவங்கள நம்ம என்கேஜ் பண்ணவோ, அவங்க விரும்புறனாலே சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது. தவிர்க்க முடியாது. அது ஏன் அப்படின்னு சில கேள்விகள் வருதுல்ல. அதுக்கு எப்படி அது எப்படி சொல்றது? அதாவது எல்லாருமே ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. எல்லா ஊர்லயும் எல்லாருமே ரசிக்க மாட்டாங்க. சில ம். பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காம போயிடும். நாங்க வேணும்னுலாம் பேச மாட்டோம். இந்த மாரி ரசிகர்களுக்கு பிடிக்கும். டபுள் மீனிங் தான். நாங்க வந்து அப்படியே அசிங்கமாலாம் கேட்க மாட்டோம். அது ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தான் பேசுவோம். பட் அது வந்து புரிஞ்சுக்கிறவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டு, அவங்களே அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்பாவே பேசுவாங்க. ம். ம். இப்ப எம்கேஆர் அண்ணா கூட வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, எம்கேஆர்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்ப நான் அவங்க டீம்ல நடிச்சிட்டு இருக்கேன். நாங்க அங்க போறோம், அவங்க இங்க வராங்க, நடிச்சிட்டு இருக்கோம். இப்ப அண்ணன் நெறைய பேசியிருப்பாங்க. எம்கேஆர் அண்ணா பேசியிருப்பாங்க. நாங்க ஆபாசமா நடிக்கணும் அப்படிலாம். எங்களுடைய குடும்ப கஷ்டத்துக்காக நாங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கோம் அவ்வளவுதான். ம். உங்கள மாரி நாங்களும் வந்துட்டு மனுஷன் மாரிதான். ஏன் இப்படிலாம் எங்கள பண்றீங்கலாம் கேள்வி கேட்டிருக்கோம் நாங்க. ம். இதுல சரக்குல ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டு முன்னாடி உட்காந்து ஒரு மாரி அசிங்கமா பேசுறது, கமாண்ட் பண்றது இந்த மாரிலாம் பண்ணுவாங்க. அப்பதான் நான் நெறைய டைம் கேட்டிருக்கேன். நாங்க டபுள் மீனிங்ல பேச நீங்க அசிங்கம்னு சொல்றீங்க. நாங்க பேசாத நீங்க எங்கள பேச வைக்கிறீங்க. ம். அப்ப ஆடியன்ஸ் மேல தான் ஒரு மாரி கொஞ்சம் கோவமா இருந்திருக்கேன்.
அப்ப சரி விடு. அதுக்கப்புறம் நான் என்ன மாத்திக்கிட்டேன். முடிஞ்ச வரைக்குமே ஆபாச வார்த்தை பேசுறத தவிர்த்துக்கிட்டேன். ஓகே. ஆபாசமா பேச மாட்டோம் முடிஞ்ச வரைக்கும். அதாவது இப்ப கிராமம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் டபுள் மீனிங் பேசுற மாதிரிதான் இருக்கும். ம், ம். ரொம்ப டபுள் மீனிங்ல எடுத்துக்க மாட்டோம் முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா நம்மள மாதிரியே அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி நாங்க யோசிப்போம். ம். யோசிச்சுதான் பேசுவோம். எதுவுமே அவ்வளவு ஆபாசம் எல்லாம் பேசக்கூடாது. நாங்களே எனக்கு நிறையவே எடுத்துக்கிறோம் நாங்க. ஓகே. எம்கேஆரும் அதான் பதிவு பண்ணியிருந்தாரு. பெண்கள் ரொம்ப கம்மியா அந்த நாடக உலகத்துல இருக்காங்க. வரவும் சிலர் தயங்குறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாங்க கேள்விப்படுறோம். ஏன் அந்த தயக்கம்? இன்னும் எதனால அந்த நாடகத்தோட அந்த அந்த ஆர்வம் குறையுதுன்னு நினைக்கிறீங்களா? எதனால பெண்கள் கம்மியா இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அது அவங்கவுங்க ஃபேமிலிய பொறுத்து அண்ணா. ஃபேமிலினா எப்படி சொல்றோம், அவங்க வீட்ல இப்ப எங்க வீட்ல நான் வந்துட்டு நான் அம்மா, அப்பா அவங்க வந்து எனக்கு ஒத்துக்கிட்டாங்க நான் போறதுக்கு. ம். அப்பா வந்துட்டு கஷ்டப்படுறதுனால என்னை ஃபீல்ட்ல விட்டாரு. பட் நான் லவ் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் என் வீட்டுக்காரர் நான் கேட்டேன் நானு. ம். உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இதுல ஆர்வம் இருக்கு, நான் போட்டுமா வேணாமா நான் கேட்டேன். அவரு அதுக்கப்புறம் பர்மிஷன் கொடுத்தாரு எனக்கு. ம், ம். சரி ஓகே உனக்கு பிடிச்சிருந்தா நீ பண்ணு. எனக்கு இன்ன வரைக்குமே எங்க வீட்டுக்காரி என்னை எதுவுமே கேட்டது இல்ல. ம். நீ ஏன் இப்படி பண்ற, என்னை வீட்டுல வந்து இன்சல்ட் பண்ணது இல்ல, எதுவுமே திட்டினது இல்ல, கேட்டது இல்ல. கரெக்டா பண்ணு, எதையுமே கரெக்டா பண்ணு. ஒரு வார்த்தை பேசினா என்னை வந்து உள்ள சொல்லுவாரு என்கிட்ட. நீ கரெக்டா பேசு, நீ கரெக்டா பேசல இந்த இடத்துல, இப்படிதான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லுவாரு. நான் கண்டிப்பா என்ன மாத்திக்குவேன். நீங்க நாடகம் நடக்கிற இடத்துல அவரும் கூட வருவாரா? கூட வருவாரு. ஓகே. ஏன்னா சிலதெல்லாம் வந்து கணவரை வச்சுலாம் அந்த நகைச்சுவை வரும் பொழுதெல்லாம் ஒரு பொசசிவ் ஆகும். கண்டிப்பா. அப்படி அது அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் நடந்திருக்கா? சண்டை நடந்திருக்குன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. சரி. நான் ஏதாச்சும் ஒண்ணு இப்ப இந்த மாதிரி நான் ஆபாச வார்த்தை பேசிடுறேன்ல, ஏதாச்சும் ஒண்ணு பேசும்போது வந்து திட்டுவாரு, உள்ள வந்து திட்டுவாரு, சத்தம் போடுவாரு. நீ ஏன் அப்படி பேசுற, அப்படிலாம் பேசக்கூடாது, இந்த இடத்துல பேசுறதா பேசணும். எனக்கும் அட்வைஸ் பண்ற ஒருத்தவங்க இருக்கணும்ல. ம். அதனால என்னுடைய ஹஸ்பண்டே அவரே எனக்கு நிறைய சொல்லி சொல்லி கொடுத்திருக்காரு. இப்படிலாம் பேசணும், இப்படிலாம் வைக்கணும், அப்படிலாம் பேசக்கூடாது, அப்படி சொல்லி கொடுத்திருக்காரு. ம். நான் அதை எடுத்துக்குவேன். ஓகே நம்ம இப்படிதான் பேசக்கூடாது, இப்படிதான் பேசணும் அப்படின்னு நான் மாத்திக்குவேன் என்ன. ஓகே. நீங்க வரப்ப அந்த ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் இருக்குல்ல, அவங்க கொண்டாடுவாங்கல்ல. அத கணவரோ இல்ல வீட்ல இருக்கவங்களோ எப்படி அத ரொம்ப பார்க்கற? பிடிக்கும். அம்மா வந்து மொபைல்ல தினைக்குமே செல்ல வச்சு பாப்பாங்க. ம். என் பொண்ணா இது அப்புறம் அம்மா சந்தோஷப்படுவாங்க அம்மா. ம். என் பொண்ணே வந்துட்டு அம்மா நான் தினைக்கும் ஒன்னதான் பாப்பேன், உன்னை பிடிக்கும் ரொம்ப, நீ எப்படிம்மா இப்படிலாம் பண்ற, நீ எப்படி இப்படிலாம் பாடுற, எப்படி இவ்வளவு டான்ஸ் ஆடுற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. ம். ம். நான் வந்து டான்ஸ் நிறைய ஆடுவேன், நிறைய இந்த மோட்டிவ், இந்த பெல்ட்டி அடிக்கிறது, இந்த மேல இருந்து அங்க வந்து குதிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்றனால நீ ஏன் அப்படி பண்ற, ரொம்ப கஷ்டமா இருக்கும், உனக்கு ஏதாச்சும் ஆயிட்டா நாங்க என்ன பண்ணுவோம் ம். அப்படின்னு கேட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க அம்மா. பட் எனக்கு வந்துட்டு மேடைக்குன்னு இந்த நாடகத்துக்கு மேடைக்குனே போயிட்டா எனக்கு ஒரு தனி கம்பீரம் வந்துடும். ம். என்னால உடம்பு சரியில்லைனாலும் நான் கண்டிப்பா அதை பண்ணணும்னு வெறித்தனமா நான் பண்ணுவேன். அதான் என்னுடைய ஒரே ஆர்வம் எனக்கு. பயங்கர போல்டா பேசுறீங்க. கண்டிப்பா. சிலர்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த பெண்கள் வந்து டக்குன்னு அவங்க எமோஷனல் ஆயிருவாங்க. அவங்கள வந்து ஏதாவது ஒண்ணு வார்த்தைகள் சொல்லிட்டாலும் பின்னாடி ஸ்டேஜ்ல போய் இருக்கட்டும், இப்ப எம்கேஆர் அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது கோவங்கள், அந்த மாதிரி ஏதாவது டப்புன்னு டைமிங்ல வர காமெடி சீரியஸா எடுத்துக்கக்கூடிய ஆளு. நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து அதான் சின்ன வயசுல இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன். நான் வந்து நிறைய பேரை பார்த்திருக்கேன், நிறைய பேர் கோவப்பட்டிருக்காங்க. இப்ப எங்க அக்காவா இருக்கட்டும், இன்னும் நிறைய அக்காலாம் டான்ஸரா இருக்காங்களா, அவங்களும் நிறைய பேர் நிறைய கோவப்படுவாங்க, அதான் நான் பார்த்திருக்கேன். பட் நான் எனக்குள்ள என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம ஏன் கோவப்படும், நம்ம வந்து ஒரு தொழிலா தானே இது பண்றோம். நம்ம அண்ணாவா, இப்ப அவங்க கூட பிறந்த அண்ணாவா, அக்காவா, தங்கச்சியா நம்ம ஏன் கோவப்படுவோமா, பட மாட்டோம்ல. பட் அவங்க வேணும்லாம் பண்ணல இல்ல. ம். ம். அவங்களும் ஸ்டேஜ்ல நம்மள மாதிரி தான் அவங்களும் ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. சப்போஸ் அவங்க நம்மள பேச நம்ம ஏன் கோவப்படணும் அப்படின்றத நான் எடுத்துக்குவேன். அப்புறம் ஏன் அவன் கோவப்படுறது அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஏதாச்சும் ஒரு மாதிரி எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிக்கலன்னா கோவப்படுவேன். அது ஸ்டேஜ்ல கோவப்பட மாட்டேன். உள்ள வந்து கேட்பேன், ஏன் இப்படி பண்றீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, இனிமே அப்படி பண்ணாதீங்கண்ணா ம். அப்படி சொல்லிடுவேன். நான் உள்ள போயிட்டு கேட்பேன், நீ ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரிண்ணா அப்படி சொல்லுவேன். நான் கேட்டுருவேன். ஓகே. இன்னும் சில அந்த வக்கர புத்தி கொண்ட சிலர் நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல, இந்த நாடகம்னாலே பெண்கள்னாலே அவங்க வந்து அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருப்பாங்களா, சொல்ல கூட நம்மளுக்கு ஒரு கூச்சமா இருக்கு. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு உங்களோட பதிலடி என்னமா? அது உங்களோட பதில் மட்டும் இல்ல, உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பெண் கலைஞர்களோட பதிலா அது இருக்கணும். என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி நாடகத்துல நடிச்சாலே அவங்க இரட்டை அர்த்த வசனம் பேசுறாங்க, அவங்க ஆடைகள் விமர்சனம் பண்றது, அவங்களுக்குலாம் உங்களோட பதில் என்ன? அதாவது எப்படி சொல்றது, ஏன் அவங்களாம் தப்பா எடுக்கிறாங்க, எதுக்கு அப்படிலாம் பேசணும், அதாவது அவங்களுக்கு பிடிக்கலன்றக்காக நாங்க அதை பண்ண முடியாது. எங்க குடும்ப கஷ்டம் சூழ்நிலை நாங்க இதுக்குள்ள வந்துட்டோம், எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன். ம். ரெண்டாவது வந்துட்டு ஏன் அவங்க ஒரு பொண்ணுனாவே தப்பா தான் பார்க்கணுமா, அப்படிலாம் கிடையாது இல்ல. அவங்க வீட்டுல அக்கா தங்கச்சி எல்லாம் இருப்பாங்க, அவங்களையும் நம்மள தங்கச்சி மாதிரி அவங்க நினைச்சுக்கலாம், என்னைய அவங்க அக்கா மாதிரி நினைச்சுக்கலாம், எனக்கு முடிஞ்ச அட்வைஸ் பண்ணலாம். அதுக்காக வந்துட்டு நீ இன்சல்ட் பண்ணக்கூடாது இல்ல அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன்.
எதுக்கு இந்த பொண்ணு இப்படி இருக்கு, அந்த பொண்ணு அப்படி தப்பானவ, இதெல்லாம் வந்து பெண்கள்னாவே ரொம்ப குறை பேசுறாங்க. அது ரொம்ப கஷ்டத்துல கஷ்டப்பட்டிருக்கேன் நான்லாம். நிறைய பேசியிருக்காங்க. என்ன இவ அப்படியா, இவெல்லாம் என்ன ஆளு, இப்படிலாம் பேசியிருக்காங்க. நான்லாம் எப்படி சொல்றது, நான் எடுத்துக்குவேன். உள்ள எனக்கு கோவம் தான், வெளியே காமிச்சுக்க மாட்டேன் நானு. வெளியே ஏன் காமிச்சுக்க மாட்டேன்னா, நம்ம ஏன் அவங்களுக்கு நிகரா ஏன் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்குவேன். நம்ம அவங்களுக்கு நிகரா நம்ம எதுக்கு போகணும், நமக்கு நம்ம கரெக்டா இருக்கும் அப்படின்றது. நான் பொதுவா என்ன ஒரு பதில் சொல்றேன் அப்படின்னா, தயவு செஞ்சு எந்த ஆண்களும் பெண்களை குறை சொல்லாதீங்கன்னு சொல்ல வரேன். பெண்கள்னா அவ்வளவு ஒண்ணும் கிடையாது இல்ல. அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாமே பெண்கள் தான். ஏன் நாடகம் ஆடினா வந்து தப்பானவங்க, அந்த பொண்ணு அப்படி பண்றா இப்படி பண்றா எல்லாம் கிடையாது. எங்களுடைய மூமெண்ட், எங்களுடைய தொழிலே அதான். நாங்க அப்படிதான் நடிச்சு ஆகணும். இப்ப வந்துட்டு நாங்க ஒண்ணும் அவ்வளோ அரைகுறையாலாம் ஒண்ணும் பண்ணலையே. எங்களுக்கு கரெக்டா தான் நாங்க பண்றோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க கரெக்டா பண்றோம். அதுலயுமே வந்து ரசிகர் நிறைய பேர் வந்துட்டு கிளாமரா பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி அவங்களாம் கேட்பாங்க. நாங்க அதுக்காகலாம் வந்து எடுத்துக்க மாட்டோம். பட் முடிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன் இப்படிலாம் கேக்குறீங்க, அப்படிலாம் இல்ல. நாங்க எங்களுக்கு இதான் இப்படிதான் எங்களுடைய கான்செப்ட், இதான் இப்படிதான் நாங்க பண்ணுவோம் அப்படி சொல்லியிருக்கோம் நாங்க. ஆனா சில பேர் வந்து சில மாதிரிலாம் பேசுவாங்க, எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்க. பெண்களை இன்னுமே ஏன் குறை சொல்றாங்க, சொல்லக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா. நீங்க சொல்லும் பொழுதும் அத சொன்னீங்க. இந்த மாதிரி சில இடங்கள்ல நாடகங்கள் புக் பண்ணக்கூடிய ஆட்களே சொல்லுவாங்களா, இல்ல இந்த ஊர்ல வந்து இந்த இரட்டை இல்ல அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இல்ல இவங்க இததான் எதிர்பார்ப்பாங்க, இததான் அவங்க விரும்புவாங்க, அந்த மாதிரி ஏதாவது? இல்ல அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் எந்த கேள்வியும் அந்த மாதிரி கேட்டது கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு. ஊர்ல எல்லாம் நிறைய நாடகம்லாம் நிறைய மரியாதையே பேசுவாங்க, அதெல்லாம் எல்லாமே பண்ணுவாங்க. சில நம்ம சொந்தக்காரங்க இந்த மாதிரி சில விஷயங்கள், சில பேர் இந்த மாதிரி பேசுறது அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாதுன்ற மாதிரி நான் அந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டேன். அவ்வளவுதான். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கரெக்டா இருக்கேன். என் வீட்டுல அம்மா, அப்பா, தங்கச்சி, என்னுடைய வீட்டுக்காரி என்னை நம்புறாங்களா, அது எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா பொதுவா வந்து பெண்கள் எல்லாம் ரொம்ப குறை சொல்றாங்க. அது செஞ்சு எந்த நண்பர்களும் எல்லாருக்கும் பொதுவா சொல்றேன், அண்ணா, தம்பி எல்லாரையும் கேட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா நானு அப்படிலாம் யாரையும் குறை சொல்ல வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏன் எங்களை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும், தெரியாது. நாங்க எப்படி கஷ்டப்பட்டு எதுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தோம், எதுக்காக அதெல்லாம் பண்றோம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு பொண்ணை பார்த்தோன்னே ஏன் இந்த பொண்ணு இப்படிதான், அவ தப்பானோன்னு ஏன் அவங்க முடிவு பண்ணணும்? அதை முடிவு பண்ணதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது இல்ல. ஏன்னா எங்க லைஃப் நாங்க தான் பாத்துக்கணும். அவங்க ஏன் எங்களை முடிவு பண்றாங்க, அதை முடிவு பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை பார்த்தோன்னே இது இப்படிதானா ஆச்சு அப்படி பண்ணக்கூடாது. அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கணும்ல. இப்ப இந்த பொண்ணுங்கலாம் எல்லாம் ஆடல் பாடல் இருக்கு, நாடகம், கரகாட்டம் எல்லாமே பொண்ணுங்க தான். அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபீல்டு, அவங்கவுங்களுக்கு ஒரு மனசுல கஷ்டம் இருக்கும்ல, அவங்கவுங்க கஷ்டத்துக்கு உள்ள வர்றாங்க. ஏன் அவங்க எல்லாம் காயப்படுத்தணும்? அந்த காயப்படுத்தினா அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இப்ப என்ன ஒருத்தவங்க இன்சல்ட் பண்றாங்க, என்ன இன்சல்ட் பண்ணா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே இல்லையே. அது ஏன் அவங்க வந்து பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நிறையவே இன்னுமே கமெண்ட்லாம் தப்பா அசிங்கமா பண்றாங்க. நான் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு ஒண்ணும் பண்ணலையே, ஏன் நம்மள இவ்வளவு இன்சல்ட் பண்றாங்க, இவ்வளவு ஒரு மாதிரி பண்றாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நானு. திருப்பி நான் வந்து அது பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நானு. சரி வேண்டாம். நான் கூட நிறைய யூடியூப்லாம் சொல்லியிருப்பேன் நானு, யூடியூப்பே கூட எடுக்காதீங்க. யூடியூப்ல போறதுனாலதான் அப்படிலாம் கேள்வி கேட்கறாங்க, ஏன் யூடியூப்பே எடுக்காதீங்க அப்படின்னு கூட நான் கேட்டிருக்கேன். அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் வந்து கட் பண்ணி போட்டுருவாங்க. நாங்க அப்படியே இது பண்ணாலும் வச்சாலும் கட் பண்ணி போடுங்க நான் கூட சொல்லிடுவோம் நாங்க. ஆனா நாங்க அந்த அளவுக்கு பண்ண மாட்டோம். ஆனா எங்களுக்கு கமெண்ட் வந்து ரொம்ப அசிங்கமா கொடுக்குறாங்க. நாங்க நீட்டா தான் பண்றோம், நாசுக்கா பேசுறோம். இப்பெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நாங்க எல்லாமே ரொம்ப நாசுக்கா நாங்க மாத்திக்கிட்டோம். அப்படி இருந்துமே ரொம்ப கமெண்ட் ஒரு மாதிரி பண்றாங்க. இந்த கமெண்ட்ஸ் வரும்பொழுது நான் பார்த்த சில கமெண்ட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அதுல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, இப்ப நீங்க ஓப்பனா சொல்லிட்டீங்க எனக்கு ஒரு குழந்தையே இருக்கு அப்படின்னு. 2 குழந்தைகள் இருக்காங்க. ஆனா இன்னும் நாடகம் நடிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து யாரு கட்டிப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுமா? நான் என்னோட பர்சனலா கேக்குறேன். உங்க கூட சக நடிகைகள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு. கண்டிப்பா ஆயிடுச்சுங்க. இல்ல இவங்களுக்கு எல்லாம் எப்படி திருமணம் ஆகும், இவங்க எல்லாம் யாரு கட்டிக்க போறா, கட்டிக்க போறேன் பாவம் அப்படின்னு எல்லாம் போடுறாங்கல்ல. அதெல்லாம் எப்படி சொல்றது, அதாவது கல்யாணம்னா வந்து ஒருத்தர் பிடிச்சுதானே வரும். இப்ப வந்துட்டு நான் லவ் மேரேஜ்னா இப்ப நான் என்ன ஃபீல்ட்ல இருக்கேன், நாடகம் ஆடுறேன், ஸ்டேஜ்ல நான் ஆடினதெல்லாம் அவரு பார்த்து அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு எங்க வீட்டுல. இப்ப அந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல, டான்சரு என்ன அவங்க போய் கட்டிக்கிட்டு இவங்களே எப்படி நம்மள லைஃப் லாங் பாத்துக்குவாங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் வெளியே வந்துட்டு எல்லாமே அப்படி இப்படி பேசுறாங்க வைக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம லைஃப் நம்ம தான் பாத்துக்கணுன்ற மாதிரி. இப்ப எனக்கு அவங்க பிடிச்சிருக்குன்னா நான் அவங்கள பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை வேணும். ஒரு விஷயம், அதாவது நடிக்கிறாங்க அப்படின்னா நம்பிக்கை ஒண்ணு முக்கியம். நம்பிக்கை ஃபர்ஸ்ட், நம்பிக்கை வச்சு நம்ம கிட்ட வந்தாங்க நம்ம கண்டிப்பா நம்ம பாத்துக்குவோம் நம்ம அப்படின்ற ஃபீல்டு.
ஏன்னா நாடகம் இந்த எல்லா ப்ரோக்ராமும் பொதுவாக எல்லாமே நிறையவே இருக்கு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தர் புரிஞ்சா கண்டிப்பா எங்கேயுமே நல்லாவே இருக்க முடியும். Okay. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, அவங்க லவர்ஸா இருந்தாலும் சரி, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா லைஃப்ல எப்பயுமே நல்லா இருக்கலாம். நாங்க இவ்வளவு கலகலப்பா பார்த்த சாந்தியோட வாழ்க்கையில இன்னும் பிரேக் ஆன விஷயங்கள் ஏதாவது சம்பவங்கள் ஏதாவது கண்டிப்பா இருக்கா? இருக்குங்க. ஏன்னா அப்பாவோட ஆக்சிடென்ட் சொன்னீங்க. கண்டிப்பா. அதுல இருந்து மீள்றதுக்கு நேரம் எடுத்திருக்கும். கண்டிப்பா. ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படின்னா, நான் என் ஃபேமிலி வந்து நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். நானா எல்லாமே எனக்கு அந்த அளவுக்கு வந்து உண்மைக்கே இன்னுமே எங்க வீட்டுக்காரர் நெறைய ஒத்துழைப்பு தர்றாப்புல. எப்படின்னா, நான் அம்மா, அப்பா, ஃபேமிலி எல்லாமே நான் தான் பாப்பா, தம்பிலாம் படிக்க வச்சுட்டு, நாங்க தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ம். இதுக்கு கண்டிப்பா அவரு கொஞ்சம் நல்லாவே கூட சப்போர்ட் பண்றாரு. அது கொஞ்சம் ஹேப்பியா தான் இருக்கு. கண்டிப்பா நல்ல கணவர் கிடைச்சிருக்காரு. கண்டிப்பா ஹேப்பியா இருக்கு. ம். இல்ல என்னன்னா ஒரு கஷ்டம்னா, அது என் பொண்ணு தான்ண்ணா. Okay. என்னுடைய பொண்ணு. எனக்கு 2 பொண்ணு எங்களுக்கு வந்துட்டு. பெரிய பொண்ணு பேரு தேவதர்ஷினி. தேவதர்ஷ். சின்ன பொண்ணு பேரு வந்து ரக்ஷனி. Okay. 2 பொண்ணோடயும் நாங்க அவ்வளோதான் ஃபேமிலி பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் உடம்பு சரியில்லாம வேணாம்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு வந்து கரெக்ட்டா 5 வயசு. பாப்பா வந்து ஸ்கூல் சேர்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. நான் கொஞ்சம் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கூல் சேர்க்கணுன்ட்டு ஒரு 2 நாள் டிஃபரெண்ட்ல பேசிக்கிட்டு இருக்கப்பவே பாப்பா வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டா. ம். அது எப்படி ஆச்சுன்னா, வீட்டுக்கிட்ட அதாவது வீடு எப்படின்னா ரோடு கொஞ்சம் பக்கம் தான். அப்ப வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தவ டக்குன்னு ரோட்டு பக்கத்துல நின்னு நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்ப வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. ம். பஸ் வந்து மேல ஏத்தி அடிச்சிருச்சு. கொஞ்சம் நிறையவே சொல்லலாம். அதெல்லாம் சொன்னா கொஞ்சம் அழுதுடுவேன் நான். நான் கஷ்டமா இருக்கும். அவள பத்தி பேசினா ரொம்ப ஃபீல் ஆயிடும். ஏன்னா எனக்கு அவ்ளோ பிடிக்கும். அவ வந்துட்டு அவ தான் எனக்கு எல்லாமே. அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. அவ இல்லாததுக்கு அப்புறம் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். அவ இருந்தப்ப நான் நல்லா தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நானு. அவ அவ ரொம்ப அறிவா பேசுவா. நல்லா இருப்பா. நல்லா கான்ஃபியஸா இருப்பா. எல்லாமே மரியாதையா பேசுவா. அந்த 5 வயசுல அவ ரொம்ப மரியாதையா பேசுவா எல்லார்ட்டயுமே. ம். எல்லாருமே பிடிக்கும். அம்மான்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்றது? அவளுக்காக நெறைய நான் பண்ணணும்னு நெறைய மனசுல ஆசை இருந்துச்சு. அவள நல்லா படிக்க வைக்கணும். 2 பொண்ணு தானே நமக்கு. நல்லா படிக்க வச்சு அவங்கள பெரிய ஆளாக்கணும். நம்ம லைஃபே இவங்க தான் அப்டின்ட்டு இருந்தேன். ஆனா கடைசில கடவுள் கண்டிப்பா அதையும் எனக்கு குடுத்து வைக்கல. அவ போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க. எனக்கு ரொம்ப முடியல. நான் 3 வருஷம் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தேன். நான்லாம் இப்ப இங்க உட்கார்ந்து பேசணும்னு நிச்சயமே இல்லண்ணா. அப்டின்ட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாம மீண்டு வருவேனான்னு கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இல்ல. கண்டிப்பா எனக்கு கடவுள் நன்றி சொல்லுவேன் நானு. நான் மீண்டு கண்டிப்பா வந்துட்டேன். வந்துட்டேன்னா, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப இவ ஒருத்தி தான் இருக்கா. இவளுக்காக தான் அந்த லைஃப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இவ தான் எனக்கு இனிமே எல்லாமேன்ற மாரி. இப்ப இந்த 1வது படிச்சுட்டு இருக்கா. இப்பதான் 2வது பாப்பா. ம். பாப்பா இறந்து இப்போ 3 வருஷம் ஆச்சுங்கண்ணா. பெரிய பாப்பா இறந்து 3 வருஷம் ஆச்சு. அப்படியே போயிட்டு இருக்கு. இதுதான் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத கஷ்டம்னா, எனக்கு என் பொண்ணு இல்லாத ஒண்ணுதான். என்னைக்காவது ஒரு சமயத்துல நாடகமே வேண்டாமே, நம்மளும் இயல்பா மற்றவங்க மாரி வேலைக்கு போயிட்டு, அந்த மாரி இருந்துடலாம்னு என்னைக்காவது இந்த நாடகம் வேணாம்னு நெனச்சது உண்டா? நினைச்சதே இல்லண்ணா. நினைச்சதே இல்ல. என் உயிர் போனா கூட கண்டிப்பா எனக்கு ஸ்டேஜ்ல தான் போகணும்னு நான் இன்னும் நினைக்கிறேன். என்னுடைய உயிர் போனாலும் நான் ஸ்டேஜ்ல போணும். அதான் என்னுடைய ஒரே ஆசை. எனக்கு நாடக ஃபீல்டுக்குள்ள போக்கூடாது. ஏதாச்சும் வேற வேலை அதெல்லாம் இதுவரை கிடையாது. இப்ப 6 மாசம் தான் எங்களுக்கு நாடகமே. 6 மாசம் சீசன் எங்களுக்கு ஃபுல்லா இருக்கு. 6 மாசம் எங்களுக்கு நாடகம்லாம் இல்ல. நாங்க வீட்ல தான் இருக்கணும். இப்ப நிச்சயமா அந்த 6 மாசம் நாங்க சம்பாதிக்கிறத வச்சு தான் செலவெல்லாம் முடிஞ்சு, அத வச்சு தான் நாங்க இந்த 6 மாசம் வாழ்ற மாரி இருக்கு. ம். இந்த கேப்லயே நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. ஏதாச்சும் வேலைக்கு போகணும்னு நினைப்பேன். பட் என்னால போ முடியாது. எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காது. எனக்கு நாடகம் ஒண்ணு தானே தெரியும். வேற எதுவுமே எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்னப்பா நாடகம் நடிக்கிறீங்க, கை நெறைய சம்பாதிக்கிறீங்க, வாழ்க்கையில செட்டில் ஆயிருப்பீங்க, ஜாலியா இருக்கீங்க அப்படின்னு நெனைக்கிறாங்கல்ல. இன்ன வரைக்கும் அந்த நாடகம் மேடை ஏறினா தான் நம்மளுக்கு காசு. கண்டிப்பா. அப்படின்ற ஒரு விஷயம் அறியாம சில கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்ல. உனக்கு என்ன நீங்க வகை வகையா ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க, அந்த மாரி சந்தோஷமா இருக்கீங்க, பணக்காரங்களா இருக்கீங்களான்னு நெனைக்கிறாங்க. கேக்குறாங்க. கண்டிப்பாண்ணா. அத அவங்க கேக்குறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு எப்படி சொல்றது நான் பதில்னா, இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு போய் நாங்க வந்துட்டு நைட்டு ஃபுல்லா விடிய விடிய கண்ணு முழிச்சு, சாப்பிட்டும், சாப்பிடாமயும் பேர நடிச்சு, அந்த பணத்த வாங்கிட்டு வந்து, அது வீட்ல ஏதாச்சும் ஒண்ணா அப்படி எப்படியும் சேஃப்டின்றது கண்டிப்பா முக்கியம் தான். ஆனா பண்ண முடியாது. ம். இப்ப இருக்க விலைவாசிகள் அதிகம். நம்ம போயிட்டு அதெல்லாம் கரெக்ட்டா நமக்கு மேட்ச் ஆவாது. எப்படின்னா செலவாயிடும். அத கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது சேர்த்து வச்சு, பிள்ளைங்க படிப்பு, வீட்ல அம்மா, அப்பா எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஏதாவது செலவு பண்ற வைக்கிறது அப்படியே போயிடும். இல்ல என்ன பெருசா நாங்க வசதியா இருக்கோம் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. நாங்க வந்து பொதுவா கிராமத்துல தான் இருக்கோம். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அப்பேருந்து கஷ்டப்படுறோம். இன்னும் தான் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். ரொம்ப பெருசா நம்மகிட்ட ஒண்ணுமே இல்ல. விவசாயம் பண்றதுக்கு நம்ம கிட்ட வந்து காடு கரை எதுவுமே கிடையாதுங்கண்ணா.
அன்னாடு வந்து கூலி வேலைக்கு போனாதான், அம்மா அப்பா வந்து கூலி வேலைக்கு போனாதான், விவசாயம் சம்பளத்துக்கு போனா மட்டும்தான் நாங்க சாப்பிடுறதே. மத்தபடி பெருசா எங்களுடைய எதுவுமே கிடையாது. ஓகே. ம். இவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து இருக்கு. கண்டிப்பா. கணவரை பத்தியும் சில கேள்விகள். அவருக்கும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. நீங்க ஆடும் பொழுது உங்க உங்க கணவரை ஒரு நாள் ஸ்கிரீன்ல காட்டுங்களேன். அவரு புலம்புறத கேட்கணும். அவரும் கஷ்டப்படுவாரு. அவரெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது இல்ல. அந்த மாதிரி கஷ்டப்படுறாரா? அவர் ஏதாவது இல்லைண்ணா. பேசணும்னு நினைக்கிறாரா? அதெல்லாம் இல்ல. இதுவரைக்கும் வந்துட்டு அதாவது நான் 20 வயசுல கல்யாணம் பண்ணிட்டேன். லவ் மேரேஜ் நாங்க பண்ணிக்கிட்டோம். கரெக்ட்டா 20 வயசு அப்ப எனக்கு. அப்பயிலேருந்து நான் வந்துட்டு நான் ஆசைப்பட்டு கேட்டேன் நானு. நான் ஃபீல்டுக்குள்ள போட்டுமாப்பா? எனக்கு புடிச்சிருக்கு. ம். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு விருப்பமா? அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் ஒரு வாரம் டைம் எடுத்துட்டாரு. எடுத்துட்டு தான் யோசிச்சு தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு போவோமா என்னான்ற மாரி யோசிச்சாரு போல இருக்கு. அதுக்கப்புறம் யோசிச்சு ஓகேப்பா நீ போ அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறத்துலருந்தே என் கூட தான் வராரு. ரெகுலராவே என் கூட வருவாரு. என்ன ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருக்கவே மாட்டாரு. நாங்க பிரியவே மாட்டோம். ஒண்ணா தான் இருப்போம். சரி. ஸ்டேஜுக்கு போனாலும் ஸ்டேஜ் நின்னுலாம் பார்ப்பாங்க. டான்ஸ் ஆடலாம் பார்ப்பாங்க. சப்போர்ட்ஃபுல்லா இருப்பாங்க எனக்கு வந்து. இந்த டான்ஸ் ஏதாவது மறந்தா கூட ஏதாவது இது மாரிலாம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையவே சப்போர்ட்ஃபுல்லா இருப்பாங்க எனக்கு. ஆனா இதுவரைக்கும் என்ன திட்டினது இல்ல, சண்டை போட்டது இல்ல, அடிச்சது இல்ல. நீ ஏன் இப்படி பண்ண? இப்படி வச்ச? கேட்டதே கிடையாதுண்ணா. உங்களுக்கு மட்டும் இல்ல, ஆடக்கூடிய பெண் கலைஞர்கள் எல்லாருக்கும் என்ன வரும்னா, அவங்க ஹஸ்பண்ட்லாம் பாருங்க, இவங்கள நாடகத்த அனுப்பிட்டு அவங்க சம்பாரிக்கிறேன். லைக் அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வரும்லமா. ஓகே அந்த கண்டிப்பா. கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அதான் இப்ப நான் கேட்கறது எல்லாமே உங்கள சார்ந்து இல்ல. உங்களுக்கு கண்டிப்பா. கூட இருக்கவங்க பொதுவாவே. எல்லாரும் அதுக்கு என்ன பதில்? நான் அப்படி கிடையாது. அது அவங்க எடுத்துக்க கூடாது. நான் எங்க கூட வர்றாங்க. எங்களுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்காங்க. எங்கள எந்த தொந்தரவும் அவங்க பண்ணல. எங்க கூட வந்துட்டு அவங்க ஏன் வேலைக்கு போகணும்னா, எங்களுக்கு பாதுகாப்பாவும் வராங்கல்ல. இப்ப எங்க வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போக முடியாமல்ல, அவர் சம்பாரிக்க முடியாமலாம் கிடையாது. பட் நான் ஒரு பொண்ணு, இப்ப நான் ப்ரோகிராம் போறேன். என் கூட 10 பேர் வர்றாங்க. அவங்களும் எங்க பாதுகாப்பா எப்பயுமே இருப்பாங்க. இருந்தாலும் வந்துட்டு இப்ப என்னுடைய ஹஸ்பண்ட்ன்றத நான் கூட்டிட்டு போவேன்ல. இப்ப அவர் என் கூட வரணும்னு நான் ஆசைப்படுறேன். என் கூடயே அவர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப எங்களுக்கு ஓகே. எங்க குடும்ப ஃபேமிலிக்கு எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன் நானு. அப்படின்றப்ப நான் அவர் கூட வந்து கூட்டி போவேன். அவர் என் கூடவே இருப்பாங்க. பொதுவா எங்க நாடக லைன்ல எல்லாருமே அப்படிதான். அவங்கவங்க ஹஸ்பண்ட் அவங்கவங்க கூட கூட்டிட்டு போயிடுவாங்க. எப்பவுமே வந்துருவாங்க. நாங்க ஒரு கம்ஃபர்டபுளா போயிட்டு அப்படியே வந்துருவோம். இதுலயா எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த நாடகத்துல பேசக்கூடிய அந்த வசனங்களுக்காக சிலர்லாம் வந்து போர்க்கொடி தூக்குவாங்க. ம். இந்த மாரி ஆபாச வார்த்தைகள் பேசக்கூடிய நாடகங்கள்லாம் வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த மாரி ஒரு சூழல் நடந்துச்சுன்னா, உங்கள மாரியான கலைஞர்களுடைய வாழ்க்கை அப்படின்றது என்னவா ஆகும்னு நினைக்கிறீங்க? அந்த சிச்சுவேஷன் கண்டிப்பா நாங்க வரக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். பட் வந்துச்சுன்னா எப்படின்னு தெரியல. வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் அப்படி வந்தா எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. பாப்போம். அதுக்கு மேல கடவுள் ஒருத்தர் இருக்கான். ஏன்னா நாங்க இந்த வரைக்கும் எந்த ரிஸ்க்கும் நாங்க பண்ணது கிடையாது. யாருக்குமே எந்த இன்சல்ட் பண்ணது கிடையாது. பொதுவா நாங்க எங்க ஃபீல்டு உள்ள வந்துட்டோம். நாங்க முடிஞ்ச ரசிகர்களுக்காக தான் நாங்க பேசுறோம், பண்றோம் எல்லாம் டான்ஸ் எல்லாம் பண்றோம். எங்கள அவங்க புரிஞ்சுக்கணும். நான் அதான் கேட்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா டான்ஸர்னா என்ன நெனைக்கிறாங்க? சாதாரண பொண்ணு தானே இவ என்ன அப்படின்னு நெனைக்கிறாங்க. எங்களுக்கு நெறைய நெறைய கஷ்டமே இருக்கு. அத தாண்டி நாங்க வரோம். ஆடியன்ஸ் நல்லபடியா எங்கள பார்க்கணுன்றதுக்காக நாங்க பண்றோம், பேசுறோம். கண்டிப்பா எங்களுக்கு ஆதரவு தரணும் கண்டிப்பா அவங்க. எங்கள அவங்க உங்க அக்கா, தங்கச்சியா எடுத்துக்கணும்னு நான் கண்டிப்பா நெனைக்கிறேன். ஓகே. மேக்கப்லாம் எவ்வளவு செலவு பண்றீங்க? நான் தான் வந்ததும் கேட்டேன். இது யாரு? இது மேக்கப்லாம் சாந்தியா? இல்ல யாருன்ற மாரி. காஸ்டியூமா இருக்கட்டும். ஏன்னா அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில நீங்க வாங்குற சம்பளம் கண்டிப்பாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு பாதி போகும். கண்டிப்பா இருக்கு. அது கண்டிப்பா ரொம்பவே அதிகமாவே சொல்லலாம். இப்ப வந்துட்டு மேக்கப்லயே வந்துட்டு எப்படி ஒரு 3, 4 ரூபா பக்கம் வந்துடும். ம். அது 5 ரூபா பக்கம் வந்துரும். மாசத்துக்கு. மாசத்துக்குண்ணா. ஓகே. மினிமம் 5 ரூபா வந்துரும். மேக்கப்ல மட்டுமே. ம். இது நாங்க அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அது அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூட. ஒரு 20 ரூபா, 30 ரூபா பக்கம் வந்துரும். நாங்க ட்ரெஸ்ஸிங்லாம் போய் எடுத்துட்டு வந்து, லைனிங் எடுத்துட்டு, அது தையக்கூலி இந்த மாரிலாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது சுருக்கமா சொல்லணும்னா ஒரு 5, 10 ரூபா வந்துருங்கண்ணா. ஓகே. மினிமம் ஒரு 15 ரூபா வந்துரும். மாசம் இதுவே ஒரு ரூ. 20 கிட்ட வந்துருங்கண்ணா. உங்களோட தனிப்பட்ட முறையில வந்துரும். செலவுகள் இருக்கு. இதெல்லாம் மீறி தான் உங்களோட கஷ்டங்கள் மீறி நிறைய கண்டிப்பா, விஷயங்கள் பண்ணிட்டு கண்டிப்பாங்க. இருக்கீங்க. தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள ரசிச்சுக்கிட்டு இருக்க ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா எனக்கு எல்லாருமே பிடிக்கும். எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா. நான் உங்க சாந்தி தான். எப்பயுமே உங்க சாந்தியாவே இருப்பேன். என்ட்ட ஏதாவது பிடிக்கலன்னா கண்டிப்பா குறை இருந்தாலும் நீங்க சொல்லி என்னைய கண்டிப்பா திருத்தலாம். கண்டிப்பா ஏத்துக்குவேன் நானு. லைஃப் லாங் சாந்தியா தான் இருப்பேன். இப்படியே இருப்பேன். என் நாடகம் தான் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா எல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க. நெறைய நெறைய ஊர்ல ரசிகர்னா சாந்தி அக்கான்லாம் கேட்டிருக்கீங்க. எல்லா நண்பர்களுக்குமே ரொம்ப நன்றி. சாந்தி அக்கா கேட்கறதுக்காக. கண்டிப்பா லைஃப் லாங் எல்லாருமே ஹேப்பியா இருப்போம். ஹேப்பியாவே இப்படியே கண்டிப்பா லைஃப் லாங் இருப்போம். சூப்பர்மா. நீங்களும் சீக்கிரமா வீடு கட்டணும் அப்படின்றது எங்களோட கண்டிப்பா. வாழ்த்துக்களை சொல்றோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இணையத்துல சந்திக்கிற உங்களை வந்து எடுக்கிறாங்க. நன்றி. வணக்கம்.